வெள்ளி திரையாச்ச யந்திரங்கள் உன்னாலே அங்கே உன்னுருவம் அசைய கட்டாந்தர பாயா கடக்கே கட்டிக்குள்ள காலம் இருக்கு நீதான் ரப்பர் மரமே அட ஏண்டி என்ன வளர்ச்ச அது நீதான் ரொம்ப அழகா கொஞ்சம் பேசி என்ன பிடிச்ச பொட்டாப்புள்ள குடும்பா உடுத்து ஆடைக்கு உசுரே நீ தந்தாயே காட்டும் சிவலப்பு அடியே உன்னுடைய கண்ணிரண்டும் பேசுதடா என்னுடம்பு எங்கெங்கோ தொட்டு தொட்டு கோச வைக்கிறதா மின்சாரம் உற்பத்தி செய்வோம் உலகில் மின்வெட்டு குறைய அடவு சம்சாரம் ஆகின்ற ஒரு நாளில் கேட்டால் தருவேனே நிறைய ஏண்டி என்ன சுத்த விட்ட நீயும் ஆசைப்பட்ட நீ போட்ட கரும்பு நதிங்க கிட்டதெருங்கு இது மாமி சுத்த முறுக்கு நீ வாடா வந்து நொறுக்கு அடியே பொட்டாப்புள்ள குடும்பா ஒட்டிக்கிட்ட அட புள்ளி வச்சமான ரெண்டு துள்ளுங்காட வேட்டையாட நீயும் வரையா அடி வாய திறந்து வச்ச காக்கா ஒண்ணு இந்த எலிய முழுங்க பார்த்தா சரியா இது காமத்துல வச்ச வித்து அட காம்பு இன்னும் இல்லையா காம்பு வச்சு விடவா அதை போட்டு தாக்க வரவா டூ பை டூ பிளவுஸ். ஒரு நிமிஷம். என்னடி பாஷா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த கடைக்குள்ளேயே வந்துட்டா? என்ன வாங்க போறான்னு பாப்போம். போ சொல்லிட்டு வா போ. சரிண்ணே. ஏய் நம்ம அண்ணி வாங்குறதுக்கும் காசு வாங்க கூடாது. உள்ள அண்ணன் விட்டு கிடப்பு. மீறி காசு வாங்கினா குடும்பத்தோட கடை விட்டுதான். புரியுதா? அண்ணி வரட்டா? அண்ணன் ஒரு வாட்டி பாருங்க. என்னண்ணே? கடைக்காரங்க கிட்ட பேசிட்டு வர சொன்னேன். என் பொண்டாடி கிட்ட பேச சொன்னா மன்னிச்சிருண்ணே. இனிமே அண்ணி விஷயத்துல நான் ஊமனே. பாண்டியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? வீட்ல என்ன முடிவு பண்றாங்களோ அதான் என் முடிவு. நான் கூட அப்படித்தான். எங்க அப்பா யார சொல்றாரோ அவருக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். இப்ப நீ சொன்னது எனக்கா இல்ல பாஷாக்கா? பாய்க்கு தான். போலீஸ்காரனா? அம்மா இன்னைக்கு சிஎம் மீட்டிங் இருக்கு, வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நேத்து கோயில் வெளியில நீங்க யாரையோ அடிச்சிங்களாமே? ராஸ்கல் தர ஒருத்தன் கோயிலுக்கு வந்து பொண்ணுகளை சைட் அடிக்கிறதே வேலையா வச்சிருந்தாமா. நேத்து விட்ட அடியில 3 பல்லு எகிரிச்சுமா. இனி எவனும் ஏரியா விட்டு ஏரியா சைட் அடிக்க வர மாட்டாங்க. டேய் என்னடா? ஒண்ணும் இல்ல. இவன் ஒண்ணு சொன்னா நாங்களும் சிரிப்போம் இல்லடா. சிரிப்பே உன்னை வச்சுதான்டா சொல்றா. நீ சைட் அடிக்கிற பொண்ணுடா அப்ப போலீஸ்காரன் தானே? படத்துல வரா மாதிரியே நீ உதவாங்க போறேன்னு சொன்ன. டேய் மணி பாவுண்டா பாஷா, நாம தான்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய் புலி தூங்கும் போது நீ எழுப்புனாலும் நீ தூங்கும் போது புலி எழுப்புனாலும் ஆப்பு உனக்கு தான்டா. போலீஸ்காரன் பொண்ணு பாத்துக்கோ. ரேவதியோட அப்பாவை கவர் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாடா?
உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு? ப்ளீஸ் கூப்பிட. அப்பா யாருமா அது? நான் சொல்றேன் சார். என் பேர் பாஷா. நான் உங்க பொண்ணு ரேவதி கூட படிக்கிறேன். நீங்க போலீஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அம்மா அக்கா குடும்பத்தோட ஊர்ல இருக்காங்க. எனக்கு போலீஸ்ல சேரணும்னு ஆசை. உனக்கு என்னென்ன தெரியும்? நல்லா சமைப்பேன் சார். அதுலயும் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவேன். நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டே ஆகணும் சார். நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். ஒரு நல்ல போலீஸ்காருக்கு அடையாளம் நீங்க தான் சொன்னாங்க. உங்களை என் குருவா ஏத்துக்கிட்டேன் சார். உங்க மூலமா போலீஸ்ல சேர ஆசைப்படுறேன் சார். எந்திரியா சார். நீங்க என்ன போலீஸ்ல சேர்த்து விடுவேன்னு சொல்லுங்க சார். முதல்ல எந்திரியா. எந்திரே. உன் பேர் என்ன சொன்ன? பாஷா சார். இந்த பார் பாஷா, போலீஸ் வேலை ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டா தானே சார் ஆசைப்பட்டது கிடைக்கும். போலீஸ்ல சேர்றதுக்கு சில தகுதிகள் வேணும். அதை நான் உனக்கு கற்றுத்தரேன். நீ போலீஸ்காரன் ஆகுறது உன் கையில தான் இருக்கு. நீங்க எனக்கு வாத்தியாரா கிடைச்சதால நிச்சயமா நான் பாஸ் ஆயிடுவேன் சார். நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். காலையில் 5 மணிக்கு வந்துடு. சார் எத்தனை மணிக்கு சார்? விடிய காலம் 5 மணிக்கு. டே பாஷா 11 மணி ஆகுது, எந்திரா பாஷா. என்ன 5 மணிக்கு எந்திரிக்க யோசிக்கிறியா? இல்ல சார், நான் தினம் காலையில 4 மணிக்கே எந்திரிச்சிருவேன். அப்ப 4 மணிக்கே வந்துரு. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. பண்ணு. இவனுங்க எங்க இங்க? போடா. இப்பதான் பல்லே விளக்குற. உங்களோட படிக்கிறவன் தானே? காலையில இருந்து என்னமா ஓட்டுறான் பாரு. அவன் எதை ஓட்டுறதுக்கு இதை ஓட்டிட்டு போறான்னு ஓட்டுறவனு தான் தெரியும். புரியலையே. இதான் படிக்கவே இல்லையாப்பா. திருக்குறள் என்ன படிப்போ என்ன குரலோ. அப்புறம் பாஷா, நாளைக்கு 100 குடம் தண்ணி எடுக்கணும். கிளம்பு. இன்னைக்கு 100 குடத்தை 42 நிமிஷம் 39 செகண்ட்ல முடிச்சிருக்க. நாளைக்கு இதை 30 நிமிஷத்துல முடிக்கணும். அப்புறம் நாளைக்கு 3 மணிக்கெல்லாம் வந்துரு. 3 மணிக்கா? எஸ், 3 o'clock. இங்கே படுத்துக்கவா சார்? நாட் அலவுடு. சார் மயக்கம் வருது சார். போதும், காலை கீழே இறக்கு. மயக்கம் வராம இருக்கிறதுக்கு இனிமே நீ சோறு சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடணும். சார் என்னால சோறு சாப்பிடாம இருக்க முடியாது. போலீஸ் வேலையா சோறா நீயே முடிவு பண்ணிக்க. டார்ச்சர். டிஃபன் ரெடி பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன்பா. அவனுக்கு எதுவும் கொடுத்துறாத. ரேவதி, நான் உனக்காக தான் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேன். அது எங்க அப்பாவுக்கு தெரியணும்.
தெரிஞ்சு அவரை ஓகே சொல்லணும். மாத்திரை போடு, வலி போயிடும். பாஷா, லவ்ங்கிறது பணமரம் மாதிரி. ஏன்னா நொங்கு விழுந்தா சங்கு அப்பப்போ வரும். உனக்கு வலி போச்சா இல்லையா? இல்லடா. இவன் பிடிச்சா எப்படிரா போகும்? ஆனா இந்நேரம் ஆள் வந்து பிடிச்சிருந்தா வலி பறந்து போயிருக்கும்டா. கரெக்டா? நல்லா வாயில வருது, வேணாம். பாஷா, நாளைக்கு ரேவதிக்கு கட்டடி, புது படம் ரிலீஸ், நாம எல்லாரும் போறோம். ஐயோ, நாளைக்கா முடியாது. நாளைக்கு ரேவதியோட பர்த்டே. பிரியாணி நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். நீ அப்புறம் ஆட்டைய போடுறதுக்கு ஆட்டை பலி கொடுக்க போற. காதல் ஒருத்தனை என்னெல்லாம் பண்ணுது பார். நாளைக்கு படம் வேணாம், பாஷா செய்யற பிரியாணி சாப்பிட எல்லாரும் போவோம். அம்மா, உங்க கூட படிக்கிற வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றான். பிரியாணினா இவ்வளவு சந்தோஷமா? ரேவதி, எங்க அப்பா அடுத்த வாரம் கட்சியாளங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. பாஷாவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுறீ? பாவம். போலீஸ்காரரா? என்ன சார், சமைக்கிறவன் புதுசா இருக்கான்? தங்கமான பையன். இவன் தான் எல்லாத்துக்கும் பிரியாணி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையன். போலீஸ்ல பெரிய ஆளா வருவான். டேய், உனக்கு போலீஸ் வேலை கிடைக்கும். அவனுக்கு ரேவதி கிடைச்சா போதும்டா. டேய் போங்கடா. நான் சாப்பிட்டு தான் போவேன். நான் செஞ்ச பிரியாணிய நீ தான் முதல்ல டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். ரேவதி, டிஃபன் கேரியில கொஞ்சம் பிரியாணி கட்டுமா. நானும் பாஷா ஒரு இடத்துக்கு போனேன். ஓகே? சரிப்பா. பாஷா, இதுல புது துணி இருக்கு, போட்டு வா. போட்டு வா. ஓப்பா. எல்லாம் வச்சிட்டியாமா? புது மாப்பிள்ள மாதிரி நல்லா தான் இருக்க. உட்காரு. நான் ஓட்டுறேன் சார். நான் ஓட்டுறேன், உட்காரியா? சார் நான் உட்காரியா? சரி சார். வரமா. இறங்க. பாஷா, சாப்பாடு எடு. தலைவாரிக்க சார். கமிஷனர் பார்க்க போறோம். தலைவாரிக்க. சரி சார். பொண்ணோட பிறந்த நாள் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்து சார். போடுப்பா. பையன் யாருன்னு சொல்லல? பேரு பாஷா. ஏய், மட்டன் எடுத்து போடு. பையன் யாருன்னு சொல்லுப்பா. முதல்ல சாப்பிடுங்க சார். பிரியாணி ரொம்ப பிரமாதம். பிரியாணி அவன் தான் சார் பண்ண. இப்போவாது பையன் யாருன்னு சொல்லுப்பா. இவன் என் பையன் சார். பையனா? ஆமா. கணேசனுக்கு பாஷான்ற பையனா? உனக்கு ஒரு பொண்ணு தானையா? பையன் எப்படி? ஒருவேளை வேற ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த பையன் போலீஸில் சேரணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்தான். சின்ன வயசுலே அப்பா இழந்துட்டான். என் பொண்ணை பெற்று போட்டு என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. சின்ன வயசுலே அவளும் தாய்ப்பாசம் இல்லாமல் வளர்ந்துட்டான். நான் என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் ஒரு அம்மாவோட பாசத்தை என்னால் கொடுக்க முடியல சார். பாஷாவும் அப்பாவோட பாசம் இல்லாமல் வளர்ந்துட்டான். அதோட வலி வேதனை எனக்கு தெரியும் சார். பிள்ளைகளுக்கு பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை. எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை சார். நான் பாஷாவுக்கு ஒரு அப்பாவை இருக்குன்னு ஆசைப்படுறேன் சார். நான் செத்த அவன் தான் சார் கொல்லி வைக்கணும் சார். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை சார். என் பையனுக்கு போலீஸில் ஒரு வேலை வேணும் சார். ப்ளீஸ் சார், என் பையனை போலீஸ் ஆக்கி பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் சார் ஏற்பாடு பண்ணி தரணும். நிச்சயமா பண்ணி தரையா. எழுந்துரு. நாம என்ன போய் ரேவதி அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமா? இவன் காதலிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான்டா. அவங்க அப்பா செத்துருவாரா? அப்ப இவன் என்ன ஆவான்? டேய், யோசிச்சு